கரெக்டாக மேட்சுக்கு வணக்கம். ஐபிஎல் அட்டவணை வெளிவந்தாச்சு. எதிர்பார்த்த மாதிரி ஓப்பனிங் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட போட்டிகள் இருக்கு. ஸோ சிஎஸ்கே, மும்பை, ஆர்சிபி 3 டீமும் எப்பப்போ விளையாட போறாங்க, ரைவல்ரி மேட்சஸ் எப்போ, யார் ரிவெஞ்ச் எடுக்க போறா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி ஈடன் கார்டன்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் மேட்ச் செரமனியோட தொடங்குது இல்லையா? இதுவே ஒரு ரைவல்ரி மேட்ச் தான். ஏன்னா ஆர்சிபியை பல தடவை பொழந்து கட்டியிருக்காங்க கேகேஆர். அதிக ரன் ரசல் அடிச்சது, அது மட்டும் இல்லாம அந்த 49 ஆல் அவுட் அப்படிங்கிறது எல்லாமே கண்ணு முன்னாடியே இருக்கு. இது நமக்கே எப்படி இருக்கும்போது ஆர்சிபிக்கு நல்லா தெரியும். கேகேஆரை பீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன், இந்த சீசனும் நல்லா தொடங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல் மேட்சே ஓப்பனிங் மேட்சே எங்க வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால பயங்கரமா விளையாட போறாங்க கேகேஆர். ஆர்சிபி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆர்சிபிக்கு ரைவல்ரி மைண்ட் செட் கண்டிப்பா இருக்கும். பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை சண்டே பிளாக் பஸ்டர் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஆகணும். இதுவும் ரைவல்ரி தான். மும்பை சிஎஸ்கே ரெண்டுமே மிகப்பெரிய டீம். 5 டிராஃபிஸ் பல தடவை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசிட்டோம். ஆனால் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா சிஎஸ்கே தான் வரிசையாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஜெயிச்ச போதிலும் மும்பையை விட இன்னும் 2 மேட்சஸ் பின்தங்கி தான் இருக்காங்க அந்த ரைவல்ரியில. ஸோ இந்த சீசனும் 2 இல்ல 3 மேட்சஸ் வின் பண்ணா மட்டும்தான் டேலி பண்ண முடியும். ஸோ இந்த சுச்சுவேஷனை சிஎஸ்கே பயன்படுத்தி வின் பண்ணுவாங்களா, இல்ல மும்பை அவங்க ஹோம்லேயே ஃபர்ஸ்ட் மேட்சே சம்பவம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதுவும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ரைவல்ரி எதிர்பார்த்த மாதிரி. ஸோ அவ்வளோ பேர் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி முதல் போட்டியில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சூரியகுமார் யாதவ் இல்லைன்னா பும்ரா கேப்டன்சி பண்றதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். 2 பேர்ல யாரோ தான் பண்ண போறாங்க. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஏன் இல்லை அப்படின்னா போன சீசன்ல லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேட்ச் அவர் மிஸ் பண்ணணும் டாட் ஐபிஎல்ல. அதனால அந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது லீகோட லாஸ்ட் மேட்சா போச்சு. அடுத்த மேட்ச் அவங்களுக்கு இல்லை. அடுத்த மேட்ச் எப்போ விளையாடுறாங்கன்னா இப்போ வருது இல்லையா, இந்த லீகோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அவங்களுடைய நெக்ஸ்ட் மேட்சா கணக்கு வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் மேட்ச் ஹர்திக் பாண்டியா இருக்கக்கூடாது. ஆஸ் பர் ரூல்ஸ் இதுதான். ஸோ அதனால முதல் போட்டியில் அவர் இல்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன சம்பவம் நடக்க போகுது. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே. வெறித்தனமான ஒரு வெயிட்டிங். ஏன்னா போன வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி மோதும் போது ஆர்சிபியை ஈஸியாக தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி முக்கியமான குரூசியல் மேட்சை வின் பண்ணி அவங்களுக்கு ரிவெஞ்ச் டேலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். 1-1 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசனுடைய முதல் போட்டி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி சென்னையில் 28ஆம் தேதி மார்ச் நடக்குதுங்க. ஸோ ஆர்சிபிக்கு அவே மேட்ச், சிஎஸ்கேக்கு ஹோம் மேட்ச். இந்த தடவை ஹோம்ல முதல் மேட்ச் சம்பவம் பண்ணுவாங்களாங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது மே 3ஆம் தேதி செகண்ட் மேட்ச் நடக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கே அவங்க ஹோமுக்கு போறாங்க. லாஸ்ட் டைம் போனாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மே 3ஆம் தேதி பெங்களூருக்கு போறாங்க. ஸோ அங்க சிஎஸ்கேக்கு அவே மேட்ச், ஆர்சிபிக்கு ஹோம் மேட்ச். ஸோ மொத்தத்தில் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி 2 போட்டி இருக்கு. மார்ச் 28ல 1, மே 3ல 1. தரமான சம்பவம், அதில் மாற்றமே கிடையாது. ரஜத் பட்டிதர் மாதிரியான நியூ கேப்டன் ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டனான MS தோனிக்கு கீழே ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பக்கம். ஸோ பலம் வாய்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்கோட ஸ்குவாடு எல்லாருமே வந்துட்டு ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க. அண்ட் ஸ்பின் ட்ரியோ இருக்கு. சேப்பாக்கில் கலக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பவுலிங் யூனிட்டை மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் ரீசெண்ட் டைம்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா விரல் விட்டு நீர்லாம் அவ்வளோதான் இருக்காங்க ஆர்சிபியில். ஸோ மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபார்முக்கு வரணும். ஸோ இடைப்பட்ட கேப்ல இது எல்லாமே சரி பண்ணி 2 டீமும் மோதும் போது எப்படிப்பட்ட சம்பவம் இருக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவராலா இதுதான் ரைவல்ரி மேட்சஸ் எப்படி இருக்க போகுது. இந்த வருஷம் டாடா ஐபிஎலுக்கு எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலே எகிரி இருக்கு. ஸோ மற்றபடி ரூல்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே சேஞ்ச் பண்ணலைங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்க போது. 14 மேட்சஸ் ஹோமனாவே ஆட போறாங்க. ஆனால் லாஸ்ட் 2 சீசனா ஆர்சிபி சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் இல்லை 2 மேட்ச் அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ போன சீசன்ல 2 மேட்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் மும்பை கூட 1 தான் விளையாடுவாங்க. ஸோ அதுக்கு முந்தின சீசன்ல மும்பை கூட 2 மேட்ச் இருந்தது, ஆர்சிபி கூட 1 இருந்தது. ஆனால் இந்த தடவை சிஎஸ்கேக்கு வந்துட்டு ஆர்சிபி கூடயும் 2, மும்பை கூடயும் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதனால சிஎஸ்கே விளையாடுற ஒவ்வொரு மேட்சுமே தெரிக்கணுங்கிறதெல்லாம் மாற்றம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த சீசன்ல மிகப்பெரிய லீக் மேட்சஸ் யாருக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச லீக் மேட்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது உங்களுடைய ஃபேவரட் பிரான்சைஸ் மும்பை, சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மற்ற டீம்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேகேஆர், டெல்லி கேபிட்டல்ஸ், எல்எர்ஜி அப்படிங்கிற மாதிரி பிடிக்கும். எந்த லீக் மேட்சுக்காக ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.